அமெரிக்காவில் ஸ்டெம் ஓபிடி விசா இந்த சிஸ்டத்தை கேன்சல் பண்ணுறதுக்கு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 3,30,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், அதுபோக இந்த ஓபிடி சிஸ்டத்தில் கரண்ட்லி அண்டர்கோயிங் பண்ணி இருக்கக்கூடிய 97,000 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயம் இருக்குது. முதல்ல ஸ்டெம் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். சயின்ஸு, டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் இந்த ஃபீல்டில் இந்தியாவிலேருந்து படிக்க போகிறவங்க 2 இயர்ஸ் கோர்ஸ் முடித்ததுக்கு பின்னால் மேற்கொண்டு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க. அந்த 3 இயர்ஸ் ஒர்க் கெயின் பண்ணுற அந்த பீரியடை தான் ஓபிடி விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓபிடி விசா முடிஞ்சதுக்கு பின்னால் இந்தியன்ஸுக்கு H1B விசா லாட்ரிக்கு அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ யூஎஸில் செட்டில் ஆகிற இந்தியன்ஸுக்கு அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இந்த ஸ்டெம் ஓபிடி சிஸ்டத்தினால யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ராப்ளம் வருது, அவங்களுக்கு பாதிப்பு வருது அப்படின்னு சொல்லி இதை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனால் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரண்ட்லி 3,37,000 இந்தியன்ஸ் இப்போ ஸ்டெம்மில் இருக்கிறாங்க. அதுபோக 97,000 இந்தியன்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓபிடி விசாவில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கதி என்ன ஆகும் அப்படின்றது கேள்விக்குறி தான். பட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாயர்ஸ் ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த பில் ப்ரப்போஸ் ஆனதுக்கு பின்னால் இது இனாக்ட்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஏகப்பட்ட அப்ஜெக்ஷன்ஸ் இது இனாக்ட் ஆகுமான்றது தெரியல. அதனால் இப்போதைக்கு அதை பற்றி கவலைப்பட வேணாம் அப்படின்னு அவங்க ஹோப் கொடுத்தாலும், இப்போது டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் பெரிய கேள்விக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது.